கலன் ரொம்ப நல்ல அருமையான ஒரு மூவி. அது சம்மந்தப்பட்ட மாதிரி அறுவாள் சண்டை அந்த மாதிரிலாம் எடுத்து காமிச்சிருக்காங்க. இதில் தீபா அவர்களோட ஆக்டிங் இட்ஸ் டாப் நாச் அப்படி தான் சொல்லணும். அதை வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க சென்டிமெண்ட்டாக பார்த்துருக்கோம், காமெடி சென்ஸில் பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். பட் இது டோட்டலி டிஃப்ரெண்ட். எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. நம்ம காயத்ரி அவர்கள் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்களும் வந்து அவங்களோட கேரக்டர் ரொம்ப அழகாக எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புக்குட்டி இப்போ இந்த ஒரு வேங்கைன்னு ஒரு கேரக்டர் தான் இறந்து போயிடுறாங்க அப்படிங்கும்போது அவங்க தாய்மாமன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவங்க அந்த தாய்மாமன் கேரக்டர் பண்ணும்போது அவங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணி அவரோட உயிரை இழக்கிற அளவுக்கு ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரு ரத்த வெறி கொலவெறி அப்படின்னு பார்க்காம கஞ்சான ஒரு தொழிலுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து அடிமையாகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இளைஞர்களை வந்துட்டு தட்டி கேட்க போன ஒருத்தர் வந்துட்டு தைரியமானவன் அப்பாவின்னு சொல்லலாம். அவனை வந்துட்டு கொலை பண்ணதுக்காக எல்லாரும் மற்றவங்க அவங்க சார்ந்தவர்கள் அம்மாவாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து எப்படி பழிவாங்கங்கிறவங்க தான் விஷயம். ஸோ பழிவாங்க போனோன்னா நியாயத்தை கேட்க போனோன்னா உயிர் பலி மட்டும்தான் மிச்சங்கிறது தான் இதில் விஷயம். உண்மையாக நடக்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு டைரக்டர். இதில் வன்முறை காட்சி இருக்குதுன்னா இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எதுவும் மீன் பண்ணி சொல்லலையே. வன்முறைன்னு நீங்கள் போய் கொல்லுங்க, நீங்கள் போய் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு அவங்க சொல்லலை. அதில் என்ன வன்முறை? கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தீபாக்கா வேற லெவல் பண்ணிட்டாங்க. சொல்லவே வார்த்தை இல்லை, அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புக்குட்டி அந்த கடைசி அந்த தாய்மாமா சீன் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ஓவராலாக படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படம் இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு வில்லேஜில் வந்து லிட்ரலாக ஒரு ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பாண்டிங்காக இருக்கிறத வந்து அவங்க வந்து ஒருத்தவங்களை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி அதை வந்து சீரியஸாக எடுத்து அவங்க வந்து இது பண்ணுறதா, அவங்களுக்காக நான் பழி வாங்குறேன் அப்படிங்கிற அந்த சீன்லாம் ரொம்ப நல்ல சீன்ஸ். தீபாக்கா வெறித்தனம், எல்லா நடிப்பும் செம்ம சூப்பர். தீபாக்கா ஒரு படி மேலே போயிட்டாங்க அதில். அதை விட புரியல படத்தோட கதை என்னன்னா, ஒரு அந்த ஃப்ரெண்டை வந்து லிட்ரலாக வந்து கொலை பண்ணிடுவாங்க. ஸோ ஏன் கொலை பண்ணுறாங்க, எதுக்கு கொலை பண்ணுறாங்க, என்ன ரீசன், அது எதுக்காக அவங்க பழி வாங்குறாங்க, அதுதான் படம் ஃபுல்லாகவே. கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியோட பாண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே இதில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு செம்ம ஒர்த்து படம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு இது நல்லா இல்லைப்பா அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்க அது வார்த்தான மூவி இது. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு ஃபேமிலி ஸ்டைலில், அந்த ஊர் சைட்லலாம் அந்த ஒரு ஜாதி மதம் அந்த மாதிரி ஸ்டைலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. தீபா மேம் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புக்குட்டி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சென்டிமெண்ட்டோட கண்ணீரோட நல்லா இருக்குது. பாட்டு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு சாமி பாட்டு வருது, அதுவும் சூப்பராக இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஜி. எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க. அப்புக்குட்டி கூட வந்திருக்காரு, நல்லா இருக்கு. கை தட்டு, நல்லா வரவேற்பு, சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப். படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். இல்லை ஜி, படம் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. ஃபாஸ்ட்டாக போகுது படம். இப்போ ஒரு கதைனா ஒரு 2 மணி நேரம் கரெக்டாக அந்த 2 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க கதை. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப். தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. எல்லாம் சூப்பராக இருக்குது, வேறு லெவல். ஃபேமிலியாக சில்ட்ரன்ஸ் எல்லாம் குழந்தைங்க எல்லாமே பார்க்கலாம். அப்புக்குட்டி வேறு லெவலில் நினச்சிக்கிறார். ஒரு மாதிரி நடிக்கிறதுக்கு இப்போ புதுசாக ஒரு ஆள் பிறந்து வரணும், அந்த அளவுக்கு அண்ணா அப்புக்குட்டி என்ன நடிச்சிருக்காரு. அப்படியே வேறு லெவல், சூப்பர்.